அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் தலைவியாக இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வனை திமுக கட்சி தற்போது குறி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் சீமானுக்கு ஓட்டே போடல அப்படின்னாலும் சீமானுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரடியாகவே தங்களுடைய ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அரசாங்கத்தை பாதிக்குது அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நாம் தமிழர் கட்சி அப்படின்றது வெறும் அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு புரட்சிகர இயக்கமாகவே இருக்க ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது செய்தியாளர்கள் சந்திப்புலையோ சீமான் ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா அதை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால யூடியூப்ல போயிட்டு சீமான் லைவ் நியூஸ் அப்படின்னு அதிகமாக தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாகவும் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது யூடியூப்ல அதிகமாக தேடப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்காரு அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இப்படி இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியான திமுக கட்சியால நேரடியாக சீமானை எதிர்க்க முடியல அப்படின்ற காரணத்தினால சீமானை பயமுறுத்தணும் அப்படின்னா முக்கியமான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் அப்படின்றது சாட்டை துரைமுருகனுடைய விஷயத்துல தான் நேரடியாக பார்க்கப்பட்டுச்சு. சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப்ல திமுக கட்சியை குறித்தும் பாஜக கட்சி குறித்தும் நிறைய விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசுறாரு அப்படின்ற காரணத்தினால குண்டார் சட்டத்தில் கைது பண்ணி சாட்டை துரைமுருகனுக்கு சிறையில பல்வேறு சித்திரவதைகளை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கட்சியில சேர்ந்துக்கிறியா அப்படின்னு பேரமும் பேசியிருக்காங்க அப்படின்றத நிறைய நேரலையில பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் பகிர்ந்திருக்காரு. இப்படி சீமான பயமுறுத்தணும் அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான ஒரு நிர்வாகியை குறி வச்சு தாக்கி அவங்கள கட்சியில இருந்து பிரிக்க வைக்கிற வேலையை தான் ரொம்ப நாளாகவே திமுக கட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் தலைவியாக இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வன் தான் குறி வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. சுனந்தா தாமரை செல்வன் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நிறைய பேர் கொண்ட குழுவோட தொடர்ச்சியாக திமுக கட்சி குறித்த பல்வேறு விஷயங்களை வெளிக்கொண்டு வர ஒரு காரணத்தினாலேயே இவங்களை நம்ம குறி வச்சு தாக்கணும் அப்படின்னும், ஏன்னா யூடியூப்ல நியூஸா வர்றதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல இவங்க பதிவாக போடுறது நிறைய மக்களை சென்றடையுது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் சுனந்தா தாமரை செல்வனை தற்போது குறி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு தகவல் அப்படின்றது தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் உட்பட கிட்டத்தட்ட 25 நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க திருச்சி காவலர்கள். இதுல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐடி விங் தலைவியாக இருக்கக்கூடிய சுனந்தா தாமரை செல்வன் மேல எதுக்கு வழக்கு போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது குறித்த முழு விவரங்கள் இன்று மாலைக்குள்ள வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.